விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்த பிறகு எதிர்பாராத சூழலால் அதனை ரத்து செய்ய நேரிடும் போது நாம் செலுத்திய தொகையில் பெரும் பகுதியை ரத்து கட்டணமாக இழப்பது பலருக்கும் கசப்பான அனுபவமாகவே இருந்து வருகிறது. குறிப்பாக கடந்த டிசம்பர் 2025 இண்டிகோ விமான சேவைகள் பாதிக்கப்பட்ட போது ஏற்பட்ட ரீஃபண்ட் குளறுபடிகள் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய அவசியத்தை உணர்த்தின. இதன் தொடர்ச்சியாக இந்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் பயணிகளுக்கு சாதகமான சில முக்கிய மாற்றங்களை பிப்ரவரி 24 முதல் அமல்படுத்தியது. இந்த புதிய விதிகளின்படி ஒரு பயணி டிக்கெட் முன்பதிவு செய்த 48 மணி நேரத்திற்குள் அதனை ரத்து செய்யவோ அல்லது மாற்றியமைக்கவோ விரும்பினால் எவ்வித அபராத கட்டணமும் இன்றி முழு தொகையையும் திரும்ப பெற முடியும். இந்த கோல்டன் விண்டோ சலுகையை பெற ஒரு நிபந்தனை உள்ளது. அதாவது உள்நாட்டு பயணங்களுக்கு புறப்படும் தேதிக்கு 7 நாட்களுக்கு முன்னதாகவும் சர்வதேச பயணங்களுக்கு 15 நாட்களுக்கு முன்னதாகவும் டிக்கெட் முன்பதிவு செய்திருக்க வேண்டும். பயண தேதியை மாற்றும் போது ரத்து கட்டணம் வசூலிக்கப்படாது. எனினும் புதிய டிக்கெட்டின் விலையில் ஏதேனும் வித்தியாசம் இருந்தால் அதனை மட்டும் பயணி செலுத்த வேண்டும். டிக்கெட் எடுக்கும் போது அவசரத்தில் ஏற்படும் எழுத்து பிழைகளுக்கும் இனி தீர்வு உண்டு. விமான நிறுவனத்தின் இணையதளத்தில் நேரடியாக டிக்கெட் எடுத்தவர்கள் 24 மணி நேரத்திற்குள் பெயர் பிழைகளை சுட்டிக்காட்டினால் எவ்வித கூடுதல் கட்டணமும் இன்றி திருத்தம் செய்து கொள்ளலாம். ரீஃபண்ட் வழங்கும் காலக்கெடுவையும் தற்போது அரசு முறைப்படுத்தியுள்ளது. ரொக்கமாக பணம் செலுத்தியிருந்தால் உடனடியாகவும், கிரெடிட் கார்டு மூலம் செலுத்தியிருந்தால் 7 நாட்களுக்குள்ளும் பணம் திரும்ப வழங்கப்பட வேண்டும். டிராவல் ஏஜென்ட்டுகள் மூலம் டிக்கெட் எடுத்திருந்தாலும் 14 வேலை நாட்களுக்குள் ரீஃபண்ட் கிடைப்பதை விமான நிறுவனங்களே உறுதி செய்ய வேண்டும். ஏஜென்ட்டுகளை காரணம் காட்டி விமான நிறுவனங்கள் இனி பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. திடீர் மருத்துவ அவசர காலங்களுக்கும் இந்த விதிகளில் மனிதாபிமான அடிப்படையில் இடமளிக்கப்பட்டுள்ளது. பயணி அல்லது அவருடன் ஒரே PNR எண்ணில் முன்பதிவு செய்துள்ள குடும்ப உறுப்பினர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் முறையான ஆதாரங்களை சமர்ப்பித்து முழு ரீஃபண்ட் அல்லது அடுத்த பயணத்திற்கு பயன்படுத்தக்கூடிய கிரெடிட் செல் தொகையை பெறலாம். மற்ற மருத்துவ காரணங்களுக்கு விமான நிறுவனத்தின் மருத்துவ நிபுணரின் ஆலோசனையின் அடிப்படையில் முடிவெடுக்கப்படும். மத்திய அரசின் இந்த உறுதியான நடவடிக்கை மார்ச் 26 முதல் முழுமையாக நடைமுறைக்கு வருகிறது.